அடுத்தவர் மனைவி விரும்பினால் கருட புராணத்தின்படி என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஆம், இறந்த பிறகு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கம் நரகமும் கிடைக்கும். அதில் என்ன பாவங்கள் செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்ற கருட புராணத்தை அடிப்படையாக வைத்து தெரிந்து கொள்ளலாம். இந்து மதத்தை பொறுத்தவரையில் சைவ மற்றும் வைணவ புராணங்கள் இருக்கின்றன. அவற்றில் மிக முக்கியமாக கருதப்படுவதுதான் கருட புராணம். கருட புராணம் என்பது என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பரம்பொருளாகிய விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருட வாகனத்தில் ஏறி உலகை வலம் வந்து கொண்டிருந்தாராம். அப்போது அவருடைய வாகனமான கருடன் திரும்பி விஷ்ணுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். எம்பெருமானே, மனிதர்களின் இறப்புக்கு பின்னர் என்னதான் நடக்கும் என்று கேட்டாராம். அந்த கருடனின் கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில்தான் கருட புராணம். என்ன சொல்கிறது? ஆம், தன்னுடைய வாகனமான கருடனின் கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில்தான் கருட புராணம் என்பது நமக்கு தெரிந்ததுதான். அப்படி அந்த கருட புராணத்தில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்? கருட புராணத்தில் மனிதன் இறந்த பிறகு அவருடைய உடலில் இருந்து பிரிந்த உயிரானது எங்கு செல்கிறது, என்ன செய்கிறது, சொர்க்கம் நரகம் போன்ற விஷயங்களும், சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போவார்கள், நரகத்துக்கு யார் செல்வார்கள் என்றெல்லாம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கருட புராணம் என்பது விஷ்ணு பகவானும் அவருடைய வாகனமான உரையாடிக் கொள்வது. கருட புராணம் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று உலக உயிர்களின் மரணத்துக்கு பின்பாக உள்ள வாழ்க்கை, ஈமச்சடங்குகள், மறுபிறவி ஆகியவற்றை பற்றி விரிவாக விளக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது வானியல், மருத்துவம், இலக்கணம், நவரத்தின கட்டமைப்புகள் ஆகியவற்றை பற்றி விளக்குகிறது. இவற்றில் மொத்தம் 19,000 செயல்கள் கொண்டது. இதன் 2 பிரிவுகளையும் பூர்வகந்தம் மற்றும் உத்தரகந்தம் என 2ஆக பிரிக்கலாம். உலக உயிர்கள் பூலோகத்தில் வாழ்கின்ற பொழுது செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கமும் நரகமும் கிடைக்கும் என்பதும், நரகத்துக்கு செல்கின்றவர்கள் பல்வேறு விதமான தண்டனைகளை பெறுவார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனைகள்? அடுத்தவர் மனைவியை விரும்பினால் இதுதான். அடுத்தவர்களுக்கு சொந்தமான மற்றவர்களுடைய மனைவியை விரும்புதல் அல்லது அபகரிப்பு செய்வது, அடுத்தவர்களுடைய குழந்தையை பறித்துக் கொள்ளுதல், மற்றவர்களுடைய பொருள்களை ஏமாற்றி பறித்துக் கொள்ளுதல் போன்ற பாவங்களை செய்வதும் மிகப்பெரிய குற்றமாக சொல்லப்படுகிறது. இந்த குற்றங்களை செய்தால் அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனையின் பெயர் என்ன தெரியுமா? அந்த தண்டனையின் பெயர் தாமிசிர நகரம். தாமிசிர நரகம் என்னும் தண்டனை என்பது யமலோக நரகத்தில் யமதர்மனின் பணியாட்களாக இருக்கிற யமகிங்கர்கள் புடைசூழ்ந்து பெரிய பெரிய முட்களால் ஆன கட்டைகளாலும் பெரிய பெரிய கதைகளாலும் அடித்து கொடுமைப்படுத்துவார்கள். இதைதான் தாமிசிர நரகம் என்னும் தண்டனையின் விவரங்கள்.